வணக்கம், இது செல்வின் அண்ட் இட்ஸ் யோர் கோஃபேக்ஸ். என்னுடைய வீடியோவை பார்த்து கண்டிப்பாக முழுசாக பார்த்து உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் அதிகமாக உங்கள் மனசுலேருந்து அப்படியே பொங்கி கொட்டுற மாதிரி அள்ளி வீசினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் மை வெல்த். நான் வளரணும், நான் பெரிய அளவில் நான் என்ன நினைக்கிறேனோ அதை தெரிவிக்கணும். என்ன மாதிரி பல பேர் ஆசைப்பட்றாங்க, அதே மாதிரி நானும் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த நேரத்தில் இதை உங்கள் முன்மை நினைக்கிறேன். இது ஏன் ரொம்ப அதிகமாக இந்த இடத்துல புஷ் பண்ணுறேன்னா, பிகாஸ் எனக்கு பர்சனலாக நிறைய இஷ்யூஸ் வந்து என்னை ரொம்ப தடை பண்ணி என்னை அப்படியே ரொம்ப பெரிய லாங்காக வேஸ்ட்டாக போச்சு. அவ்வளோதான் சொல்லுவேன். இது நானும் என்கிட்டையும் அந்த தவறு இருக்குது. பட் இதுக்கு மேலே அதை தவற விடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ அகெயின். வெல்கம் டு கோஃபேக்ஸ். நான் உங்களுடைய செல்வியன். எலெக்ஷன் டைம். இந்த எலெக்ஷன் டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓட்டு போட போகிறோம். ஓட்டு மட்டும் போட போகிறதில்ல, ஓட்டு மட்டும்தான் போட போகிறோம். என்னடா ரொம்ப ஓவராக கன்ஃபியூஸ் பண்ணுறான், ரொம்ப ஓவராக வளர்றான்னு நினைக்காதீங்க. அதை தவிர வேறு எதுவும் பண்ண போகிறதில்லன்றது ஒரு மாதிரி வித்தியாசமாக நான் சொன்னேன், அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நம்மளுடைய நாட்கள் வந்து எலெக்ஷனை தாண்டி நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்குமே கண்டி யார் என்ன பண்ணுறாங்க, யார் நம்மளுடைய தொகுதி ஆட்கள் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியாது. இந்த வீடியோவை அப்புறமா இன்னொரு வீடியோ நான் எடுக்க போகிறேன். அதில் அந்த கான்செப்ட்ஸை நான் கொண்டு வரேன். பிஃபோர் தட் என்னோடய ஒரே கான்செப்ட் என்னென்னா, இன்டர்வியூ. ரீசெண்டாக வெரி பர்டிகுலர்லி நான் சொல்ல போனேன்னா, மதன் கௌரி 3 இன்டர்வியூ எடுத்து 3 இன்டர்வியூவுமே நான் மேலோட்டமாக பார்த்ததுக்கு, நான் ஃபுல்லாக பார்க்கல, மேலோட்டமாக பார்த்ததுக்கு அது பியூராக வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எலெக்ஷன் மார்க்கெட்டிங் மாதிரி தான் தெரிஞ்சதை கண்டி எனக்கு என்னமோ இதில் வந்து எண்ணங்கள் ஸ்ட்ராங்காக தெளிவாக என்ன மக்களுக்கு செய்ய போகிறாங்க, செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொன்ன மாதிரி தெரியல. 2 பேர் வந்து இதில் பயன்படுகிறார்கள். பேட்டி கொடுத்தவரும் சரி, பேட்டி எடுத்தவரும் சரி. அப்வியஸ்லி மதன் வில் அக்செப்ட் நான் நினைக்கிறேன். இது ஒன்றும் பெருசாக பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்டமான ஒரு கேள்விகளை முன்வைத்து இந்த இன்டர்வியூ நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய லைஃப்பை பற்றி பேசினது தான் இருந்ததை கண்டி இது இந்த நேரத்தில் அது அவசியமே இல்லாத ஒரு விஷயம். அப்வியஸ்லி வெளியே ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம், யூடியூப் இஸ் அ பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மில் இவங்களுக்கு ஒரு செலிப்ரிட்டி தேவைப்பட்டது. இதே இடத்துல இந்த மாதிரி பொலிட்டிக்கல் டைமில் செலிப்ரிட்டிஸை வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்கு மதன் கௌரிக்கு ஒரு செலிப்ரிட்டி தேவைப்பட்டது, இந்த பிளாட்ஃபார்ம் தேவைப்பட்டது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 2 பேர் சைட்லேயும் இவங்களுக்கு தேவையான விஷயம் நடந்து முடிஞ்சது. மதன் கௌரிக்கு எடுக்க வேண்டிய விஷயம் எடுத்து முடிஞ்சிச்சு. இவங்களாம் தனியாக இண்டிவிஜுவலாக எல்லோரும் வாங்க 3 பேர் ஒன்றா சேர்ந்து யார் லைக் மிஸ்டர் அண்ணாமலை, மிஸ்ஸஸ் கனிமொழி, மிஸ்டர் சீமான், இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து மதன் கௌரிக்கிட்ட போய் ஆளாளுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக இன்டர்வியூ கொடுக்கலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு போய் மதன் கௌரியை அப்ரோச்சாக பண்ணியிருப்பாங்க. அது நடக்காதில்ல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மதன் கௌரி ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம். பிளான் பண்ணி எஸ் ஆப்வியஸ்லி இந்த டைமில் இவங்க 3 பேரை வந்து இன்டர்வியூ பண்ணலாமே நினச்சிருக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாகவே வெறும் பர்சனல் லைஃப்பை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சாலும் சரி, இட் இஸ் டெஃபினெட்லி பியூராக ஒரு கமர்ஷியல் பர்பஸ். ஏன்னா மதன் கௌரியை பற்றி நான் குறை சொல்ல, பட் இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ குறை. ஏன்னா எப்போவுமே மதன் கௌரியோட பழக்கம் என்னென்னா, அந்த தம்ப்நெயில் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு யூடியூபர்ஸ்க்கு. அதை பார்க்கும்போது தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு பிக்சர்ஸும் சரி, அதில் வர வேர்ட்ஸும் சரி, ஆக்சுவலி ஃப்ரைசஸும் சரி, அதை பார்த்தவொன்னே ஒரு இன்ட்ரெஸ்ட், அட்லீஸ்ட் உள்ளே டக்குன்னு ஒரு கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்குற ஒரு இது. அதில் மதன் கௌரி எப்பவுமே வந்து உள்ளே இருக்கிற கண்டென்ட் அதுக்கும் அந்த தம்ப்நெயிலுக்கும் மோஸ்ட்லி சம்மந்தமே இருக்காதுன்னு சொல்ல வரல, சொல்கிற விதத்தில் சம்மந்தம் இருக்காது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஒரு கப்பல் ஒரு மிக புகழ்பெற்ற பாலத்தில் இழுத்து கொண்டது, இதுதான் நியூஸு. ஆனால் மதன் எப்படி கொடுப்பாருன்னா, ஒரு பெரிய கப்பல் ஒரு மிக புகழ்பெற்ற பாலத்தின் மீது மோதியதற்கான புதிர் என்ன, அவ்வளோதான். இதில் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குல்ல. ஸோ அப்படி பார்க்கறதுக்கும் இப்படி பார்க்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ஒரு கிளிக் கண்டிப்பாக போயிடும். ஓகே, இட்ஸ் இஸ் டேலண்ட் அப்படின்னு கூட நான் விட்டுறேன். நான் ஒன்றும் இதுன்னு சொல்ல வரல.
பட் இந்த நேரத்தில் இந்த சான்ஸ் மதன் கௌரிக்கு கிடைக்கிற இந்த இன்டர்வியூ எடுக்கிற சான்ஸ் மற்றவங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்குமா இண்டிவிஜுவல் நானே சொல்கிறேன், என்னையும் தான் சேர்த்துக்குங்க. எனக்கும் ஆசை இருக்குது இவங்க 3 பேர் மட்டும் இல்லாமல் பல பேர் இன்டர்வியூ எடுக்கிற சான்சஸ் கிடைக்குமா. லைக் அதர் டிவி சேனல்ஸ், அதர் யூடியூப் சேனல்ஸ், ஐ மீன் நியூஸ் சேனல்ஸ்லாம் அவங்க எடுக்கிறாங்கன்னா தே ஆர் அஃபிஷியலி இன்டு இட். அப்படின்னும் போது நான் வந்து ஐம் நத்திங் ஆக்சுவலி. நான் முதல்ல அவங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எனக்கு கேள்விகள் நிறைய இருக்குது பாருங்கள். ஒரு சாமானியனுக்கு இன்டர்வியூ கொடுக்குற இடத்துல எந்த பொலிட்டிஷியன் இன்றைக்கி கிடையாது. நோபடி கேன் ஆன்சர் எனி இண்டிவிஜுவல், வெரி வெரி காமன் பர்சன் இன் திஸ் ஸ்டேட் வச்சுக்கலாம் முதல்ல. ஸோ அவங்க டெஃபினட்டாக அந்த 3 பேரும் சரி, வேறு யாரும் சரி, ஒரு சாமானியனிடம் உட்கார்ந்து அவங்க கேட்குற கேள்விகளுக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. அவங்க சும்மாவே உட்காந்துருந்தா கூட வந்து நம்மளே கூட போய் பக்கத்தில் போய் உட்காந்து, ஏங்க உங்களுக்கு தான் ஃப்ரீயாகிறீங்களே, நானும் ஃப்ரீயாகிறேங்க அப்படின்னா கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்களே கண்டி டெஃபினட்டிவாக இன்டர்வியூ கொடுக்க மாட்டாங்க. தேர் இஸ் a commercial purpose behind every individual act. ஒவ்வொரு மூவ்லேயும் ஒவ்வொரு அசைவிலையும் ஒரு கமர்ஷியல், அதாவது ஆதாயம், ஏதாவது விதத்தில் ஒரு ஆதாயம் ஒவ்வொரு மனிதர்களும் தேடிக்கொண்டு தான் ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதில் தான் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ நடந்தது. நான் வெரி மச் ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து மதன் கௌரிஸ் இன்டர்வியூ இந்த இடத்துல வைக்கிறேன். ரொம்ப நாளாகவே நான் பேசணும்னு ஆசையாக இருந்தது மதன் கௌரியோட வீடியோஸை பற்றிலாம். பட் இன்றைக்கி இந்த இன்டர்வியூ வரும்போது நான் சொல்லும் போது ரொம்ப நியரிங். இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா இட் இஸ் ஜஸ்ட் 3 days above இந்த எலெக்ஷன் வரப்போது நம்ம ஓட்டு. மதன் கௌரி ரொம்ப சவுண்டாக நிறைய வார்த்தைகளை நிறைய மனுஷங்களுக்கு, அதாவது பின்னாடி தன்னுடைய பின் இருக்கிற மனிதர்களுடைய வார்த்தைகளாக அந்த இடத்துல உட்காந்து பேசியிருக்கலாம், நடக்கலாம். இந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்ற ஏக்கம் எனக்கு இருக்குது. என்னை போல் பல பேருக்கு அந்த ஏக்கம் இருக்குது, ஆதங்கம் இருக்குது. ஆனால் அவங்களால முடியுமா? இந்த நிமிஷம் என்னிடம் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து என்னிடம் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியுமா? பட் questions will be very much powerful. உங்களுக்கு சம்மந்தமான questions, நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய questions, இதை கேட்டவுடனே நீங்கள் பதறுவீங்க. ஏன்னா லைஃப் இஸ் லைக் தட். ஒரு பொலிட்டிஷியனோட லைஃப் அப்படி தான் இருக்குது. அங்கே வந்து உட்கார்ந்த இடம் அந்த மாதிரி இருக்குது. என்னுடைய எண்ணங்களில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல ஒரு பொலிட்டிஷியனாக நான் இருந்தேன்னா எப்படிலாம் இருக்கணுன்ற ஆசை எனக்கு பல விதத்தில் இருக்குது. அப்படி திரும்ப சொல்கிறேன், பல பேருக்கு இருக்குது. செல்வின்ற ஒருத்தனுக்கு மட்டும் அந்த ஆசை கிடையாது, பல பேருக்கு இருக்குது. அந்த இடத்த பிரயோஜனப்படுத்துகிற மாதிரி, அதை யூஸ் பண்ணுற மாதிரி உண்மையிலே எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்களான்னா ஐம் சாரி. மதன் கௌரி இஸ் அன் எக்ஸாம்பிள். நான் இப்போ மதன் கௌரி இந்த வீடியோ பார்த்துட்டு ஐயோ இல்லையே, அது நான் ஜஸ்ட் பர்சனலாக தான் இன்டர்வியூ இது, நான் பொலிட்டிக்கலாக எடுக்கணும்னு யாருக்கிட்டையும் கமிட் பண்ணலையே, இட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். நான் அப்படி எந்த கமிட்மெண்ட்டும் நான் கொடுக்காத போது அதை எப்படி செல்வின் என்கிட்ட எதிர்பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா நான் எதிர்பார்ப்பேங்க. நீங்கள் இன்டர்வியூ பண்ணது ஒரு பொலிட்டிஷியன், இவ்வளோ நாள் இந்த ஸ்டேட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அது எல்லாத்துலேயும் சம்மந்தப்படுற ஒரு பொலிட்டிஷியன். 3 பேருமே அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது இந்த இடத்துல. சிலருக்கு பொறுப்பு இருந்துக்கிட்டு இருக்கு, சிலருக்கு பொறுப்பு வரக்கூடும். இப்படி சூழ்நிலையில் இருக்காங்க. நான் உங்கள் கமெண்ட்ஸும் பார்த்தேன் இந்த வீடியோஸில். சில கமெண்ட்ஸில் வந்து அருமையான பதிவு மதன், இவரோட பதிவு சூப்பராக இருந்தது, நீங்கள் நல்ல இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க, நல்ல இன்டர்வியூ, ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்டர்வியூ. சிலர் வந்து நீங்கள் எடுத்த இன்டர்வியூலே தான் பெஸ்ட்டு இன்டர்வியூ. இன்னும் சிலர் என்ன சொன்னாங்கன்னா உருப்படியான இன்டர்வியூ இந்த தான் ஒரே ஒன்று. நான் ரொம்ப வீடியோ பார்த்ததை இது ஒருத்தருக்காக நான் பார்த்தேன், ரொம்ப காமெடியாக இருந்துச்சுங்க சில விஷயங்கள்லாம். ஆனால் இதெல்லாம் எடிட் பண்ணப்படுதா என்னன்னு எனக்கு தெரியல. சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாய்ப்பு இருக்குது. நான் ஒன்று சொல்லுவேன், என்னோடய கமெண்ட்ஸ் என்னென்னா, திஸ் இஸ் an unwanted interview. எல்லோரும் தன்னை வளர்த்துக்கொள்ள பல விஷயங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதுவும் இந்த நேரத்தில் மதன் கௌரி இந்த ஒரு இன்டர்வியூ எடுத்ததுன்னா யூ குட் ஹவ் பீன் இன் டு பீப்புள் வித் பீப்புள். நாங்களாம் பாருங்கள், நாங்கள் இன்னும் வளரல, அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. பப்ளிக்கிட்ட போயிருக்கலாம், பப்ளிக்கை கூட்டினு வந்து உட்காந்து இன்டர்வியூ பண்ணலாம். என்னோடய ஆசை அதுதான்.
அதை கூட என்னால் பண்ண முடியல. ஒரு பப்ளிக்கை கூட்டினது, ஏன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் எனக்கு இல்லை. ஒரு பப்ளிக்கை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு என் முன்னாடி 1க்கு 2 பேர் 3 பேரை உட்கார வச்சு பேட்டி எடுக்கணும். பல டிவிஸில் வந்து திரும்பவும் வந்து பொலிட்டிக்கல் செலிப்ரிட்டிஸை கூப்பிட்டு வச்சு தான் பேசி அவங்க சண்டை போடுற மாதிரியோ சண்டை போட்டோ உண்மையோ பொய்யோ whatever, அந்த இடத்துல இந்த சூடான சம்பவங்கள் நடக்கும்போது அதை பார்த்தா எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறமா அது அவ்வளோதான். ஆனால் அந்த இடத்துல ஒரு ஒரு உண்மையான ஆதங்கத்தோடு தவிச்சு கொண்டிருக்கிற ஒரே ஒரு சாதாரண மனிதனை ரேண்டமாக பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த கும்பலில் உட்கார வைங்க பார்ப்போம். அவங்க கேட்குற கேள்விக்கு அந்த இடத்துல அத்தனை பேருமே பதில் சொல்ல முடியாது. 2 பார்ட்டி 3 பார்ட்டி அடிச்சுப்பாங்களே கண்டி, நடுவில் ஒரு புதுசாக ஒரு மனுஷன், சாமானியன், தன்னுடைய தேவைகளை எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு சாமானியன், இழப்புகளை அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிற சாமானியன், வலிகளை அதிகமாக அனுபவித்து கொண்டிருக்கிற சாமானியனுடைய கேள்விகளுக்கு அங்கே யாராலையும் பதில் சொல்ல முடியாது. 2 சைடில் பெரிய பிளாட்ஃபார்ம் வச்சு உட்காந்துக்கிட்டு சில டைட்டிலை வச்சு பேசுகிற ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ எடிட்டட். ஆனால் உண்மையை சொல்ல போனேன்னா அதில் நிறைய தேவையான டைட்டில்ஸ் இருக்கும், தேவையற்ற டைட்டில்ஸும் இருக்கும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் தேவையில்லாமல் இருக்கும். அதில் சில டைட்டில்ஸ் வந்து அவங்கவுங்கள இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்குது, பார்க்குறது பார்க்காதெல்லாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் டாமினேஷனும் அங்கே இருக்க தான் செய்யுது. ஒரு நடுவரை பார்த்து, சார் இப்படிலாம் நீங்கள் பேசாதீங்க சார், எனக்கு சான்ஸ் கொடுங்க, நான் தப்பாக பேசினா கூட நான் பேசுகிற தப்பை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க, சும்மா ஓவர்லேப் பண்ணிவிட்டு என்னை அமுக்கி அப்படியே உட்காரு நான் சொல்கிறத கேளு அப்படின்ட்டு ஓவர்லேப் பண்ணிவிட்டு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், மை நாலேஜ் அப்படின்னு சொல்கிற மனிதர்களும் இன்றைக்கி இருக்குது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் மதன் கௌரிஸ் இன்டர்வியூ வித் திஸ் செலிபிரிட்டி, சாமானியர்களுக்கு இடம் வேண்டும். அதுதான் உண்மையான பகிர்தல். அந்த உண்மையான பகிர்தல் அது இல்லைன்னா, அது திரும்பவும் சொல்கிறேன், பியோர் கமர்ஷியல் பர்பஸ். எனக்கு ஆசை என்னென்னா, ஏற்கனவே 3 பேர் இன்டர்வியூ பண்ணியாச்சு, ஷாக்கிங்காக இருக்கும். எனக்கு சிஎம் இன்டர்வியூ கொடுப்பாரா மிஸ்டர் ஸ்டாலின், அவ்வளோதான். That's it. Thank you so much. இது செல்வேன் and it's your Kofax. நன்றி.